காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட், மாதவரம், சென்னை. உங்கள் இருதயம் பாதுகாப்பாக உள்ளதா? முழு இருதய பரிசோதனை செய்யுங்கள். நெஞ்சுவலி மற்றும் மாரடைப்புக்கான ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சை நொடிகளில். தீவிர அடைப்பு உள்ளவர்களுக்கு EECP மற்றும் செலேஷன் சிகிச்சை அளிக்கப்படும். ஸ்ரீ ரத்தினா ஹாஸ்பிட்டல்ஸ், ஹார்ட் சென்டர் அண்ட் கார்டியக் வெல்னஸ் சென்டர், கரூர். தமிழகத்தில் நாம் பார்த்த உதாரணம் காலம் சென்ற திரு விஜயகாந்த் அவர். ஹி மேட் அன் இம்பேக்ட். விஜயோட அரசியல் பிரவேசத்தை விட விஜயகாந்தோட அரசியல் பிரவேசம் பெட்டர் என்று நான் பார்க்கிறேன். விஜயகாந்த் வந்தப்போ கருணாநிதி, ஜெயலலிதா 2 ஆளுமைகள் இருந்தாங்க. ஆனால் அந்த 2 ஆளுமையும் இடியை அனுப்பாது, ஐடி அனுப்பாது. ஆனால் இன்றைக்கி இதெல்லாம் தாண்டி பாஜக என்கிற ஆளுமை தமிழ்நாட்டை குறி வச்சு இறங்கிக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் விஜய் வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டா எவன் மேலே திரும்பல. விஜய் வந்து நீங்கள் கமல், ரஜினி போல தாமதித்து வந்தார்கள்ன்ற குற்றச்சாட்டை விஜய்க்கு சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் இஸ் அட் த பீக் ஆஃப் ஹிஸ் கெரியர். நம்பர் 1 இன்னைக்கு குதிரை அவர் தான். இந்த குதிரை ஓடுதுன்னா மற்ற ரிட்டையர் வரல. தட் இஸ் வெரி சிக்னிஃபிகண்ட். இதற்கு முன்பு விஜய் நடத்திய ஒரு அரசியல் நிகழ்ச்சியாக நாம் பார்த்தது ஒரு இந்த ஸ்கூல் பிள்ளைங்கள் எல்லாம் கூட்டு நடத்ததில், அதில் மேடையில் பெரியார், காமராஜர், அம்பேத்கர் படங்களை மேடையில் வைத்து விளக்கேற்றினார். அது ரொம்ப ஒரு ப்ராக்ரெசிவான விஷயமா நான் பார்க்குறேன். இந்த எனது ஆழமான வேட்கைன்னு சொல்கிறத ஹி ரியலி மீன்ஸ் இட்னு நான் பார்க்குறேன். ஆக்சஸே இல்லை. இவர்கிட்டையும் போயிட்டு அண்ணே இந்த ஒரு அந்த எம்எல்ஏ போகிறார் போ சொல்லு இவ்வளோதான் ரியாக்ஷன். ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரத்தெல்லாம் நான் காதல் கூட வாங்கிக்கிறது. இப்படி இதெல்லாம் உருட்டிட்டு எல்லாம் வருவீங்க. டார்ச் லைட்லாம் எடுத்து டிவி ஓச்சாலும் எங்கே இருக்காருன்னு தெரியும். வேண்டாம். நோ யூ சி, லெட் அஸ் பி ப்ராக்டிக்கல். பிளாக் மணி இன்வால்வ் பண்ணாமல் நீங்கள் பாலிடிக்ஸில் ஜெயிச்சிட முடியுமா? வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இது 101வது அரசியல் அரட்டை. ஸோ இந்த அரசியல் அரட்டையில் வந்து பல்வேறு விஷயங்கள் பேசப்போகிறோம். குறிப்பாக வந்து விஜயின் கட்சி புதிய கட்சியாக தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காரு, அது பற்றியும், அதே போல் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு நடந்தது, அதில் நடந்த விஷயங்களை பற்றியும், இன்னொரு முக்கியமாக விஷயமாக வணக்கம் ஐயோ சார், விஜய் அரசியலுக்கு வரார். நிச்சயம் வந்து 2026 தான் வருவார் அப்படின்னு நம்ம தொடக்கத்தில் இந்த 1 வருஷம் முன்னாடி யார் பிரேக் பண்ணது ஃபர்ஸ்ட்? நம்ம தான். தமிழகன்ற பேர் இருக்கும் நீங்கள் கட்சியில். இப்போ உங்களுக்கு கட்சி பேர் தெரியும், நீங்கள் சொல்லலை. நீங்கள் சொல்லலை. ஸோ ஆரம்பிச்சிருக்காரு கட்சி. உறுதியாக சொன்னேன், ஞாபகம் இருக்கா? நம்ம சேனலில் மட்டும் இல்லை, பல இடங்களில் சொல்லியிருக்கேன். வர்றாருங்க விடுங்க, வளவளவு இழுத்துன்னு இருக்காதீங்கன்னு சொன்னேன். கரெக்டாக வந்திருக்கேன். சரி, கரெக்டாக வந்துட்டாரு. ஸோ விஜயோட அரசியல் பிரவேசம் யாருக்கெல்லாம் அடி விழும், எப்படி எந்த மாதிரியான தாக்கத்தை தமிழக அரசியலில் ஏற்படுத்துவார் விஜய்? அதே போல் வந்து அந்த ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அந்த அறிக்கையில் என்ன சொல்லிருக்காருன்னா, ஊழல் மற்றும் நிர்வாக சீர்கேடுக்காக தமிழகத்தில் இருக்குது, அதுக்கு எதிராக நான் வந்து குரல் கொடுப்பேன், அதை எதிர்த்து அரசியல் வரேன். அதே போல் மக்களை வந்து ஒரு சாதி மதத்தின் பிளவுபடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக, அதிமுகவும் பிஜேபியும் வந்து மறைமுகமாக சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கேட்குறேன். இந்த விஜய் அரசியல் என்ட்ரி ஒரு 2-3 தாக்கத்தை இன்றைக்கே ஏற்படுத்தியிருக்குது. ஒன்று, அவர் படம் நடிக்கலை அப்படின்னு எடுக்கிற முடிவு இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு பெரிய எல்லாருமே அதிர்ந்து போயிருப்பாங்க. ஏன்னா ஆயிரக்கணக்கான குடும்பங்கள். சரி, முடியும் முன்னாடி இந்த விஷயத்த சொல்லுங்கள். அஜித் குஷி ஆகிட்டு வர அவர் முற்றும் திறந்த முனிவர், அவரை ஒதுக்கி விட்டுருவாங்க. போட்டியே இல்லையாப்பா? சினி ஃபீல்டில் போட்டி இல்லை. அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. அவங்களும் 30 கோடி 40 கோடி இருக்காங்க. ஏதோ ஒரு நடக்கும், யாராவது ஒருத்தர் அந்த இடத்துக்கு வந்து தான் ஆகணும். ரஜினியும் கிட்டத்தட்ட ஒதுங்குற கண்டிஷனில் வராரு. அஜித் சந்தோஷப்படுறாரா இல்லையா? முத்தலீஃப் ரஜினி சந்தோஷப்படுவார். சின்ன பையன் நம்மளோட சம்பளம் வாங்கியிருந்தான், நம்ம 200 வாங்கலான்ட்டு ஒரு சொல்லுங்கள். இது ஒரு பார்ட்டு. அப்போ அந்த முடிவு என்ன ஆகும்? கிட்டத்தட்ட அவர் வந்து சம்பளத்தை அடுத்த படத்துக்கான சன் பிக்சர்ஸில் கூட அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டதா ஒரு தகவல் அவரும் அந்த அறிக்கையில் சொல்லிட்டார். இது ஒரு பார்ட்டு. ஏடிஎம்கே டிஎம்கே வந்து ஊழல் கலாச்சாரம் தமிழ்நாடு நிர்வாக சீர்கேடு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சாதி மத பேதமற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கான இது பண்ணுன்றாரு. ஆனால் அறிக்கையில் சுற்றி தமிழக அரசியல் களம், தமிழக நிலைமைக்கேற்ற தமிழக மக்களுக்காகன்னு இதுக்குள்ளே தான் சுற்றுறாரு. தமிழக உரிமைகள் இப்படி தான் தமிழக தமிழ் மக்கள் அப்படின்னு தான் பேசியிருக்காரு. இது ஒன்று. 2 விஷயம் குறிப்பிடுறாரு திருக்குறள்ல இருந்து. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். 2வது எண்ணி துணிய.
கவர்மெண்ட் வந்து காப்பி அடிச்சிட்டார் போல. ம் எண்ணி துணிய ம் துணிந்த பெண்ணு. ம் அப்போ இந்த 2 விஷயம் சொல்றாரு. 3வதா அவர் சொல்ற விஷயம், நான் அரசியலுடைய உயரங்கள் உயரம், நீள அகலம் எல்லாவற்றையும் பார்த்து விட்டுத்தான் இறங்குகிறேன். எனக்கு முன்னோர்கள் இருந்த தலைவர்கள் மற்ற முன்னோர்களை முழுவதும் படித்துவிட்டு தான் இதில் வந்து மெல்ல நான் கால் பதிக்கிறேன்றாரு. ம். அப்போ ரொம்ப வெகு நிதானமாக ஏற்றப்பட்ட ஒரு அறிக்கை, பலருக்கும் பதில் சொல்கிற ஒரு அறிக்கை மாதிரி நான் இதை பார்க்குறேன். 2026 தான் இலக்குன்னு சொல்லிடுறாரு. ஒரு விஜய்க்கு அரசியல் ஆசை எப்போதும் இருந்திருக்கிறது. இப்போது இல்லை, எப்போதும் இருந்திருக்கிறது. நம்ம விடுதலை புலிகள் இதிலெல்லாம் போய் போராட்டத்தில் கலந்துட்டு அனிதா வீட்டுக்கு போனது. விஜய் முதலில் பங்கேற்ற பொது நிகழ்ச்சி என்று எனக்கு நினைவுக்கு இருப்பது நாகப்பட்டினத்தில் போய் மீனவர்களுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணார். தட் இஸ் இன் 2009. அப்புறம் 10ல் அண்ணா ஹசாரே போராட்டத்தில் போய் கொடியாட்டின்னு இருந்தார். அதற்கு பிறகு அனிதா வீடு சொல்லலாம். அனிதா வீடுலாம் பெரிய இதாக சொல்ல முடியாது, ஒரு ஆதங்கத்தில் போயிருக்கான்னு சொல்லலாம். பட்டு அந்த நாகப்பட்டினத்தில் எனக்கு தட் வாஸ் கிளியர். ஓகே, ஏன்னா அன்றைக்கி ஈழம் விஷயம் எப்படி இதாகிட்டு இருந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியும். அப்போது அந்த ஃபிஷர்மேன் ஃபயரிங்லாம் பற்றிட்டு எரிஞ்சிச்சு. ஆர்ப்பாட்டம் நடத்தினார் அவர். இப்போ போய் அப்போதுலேருந்தே இருக்கிறது. நாம் அதை தவறுன்ட்டுலாம் சொல்ல முடியாது, சரியா? ஏன் வந்து சினிமா நடிகர்கள் அரசியல் வரக்கூடாதுலாம் பெரும்பான்மையான விமர்சனம் இருக்குன்னா, அவங்களுக்கு ஒரு பெடஸ்டல் இருக்குது. இப்போது எல்லோரும் ரேஸில் 100 மீட்டர் ரேஸில் ஓடுறவங்க எல்லோரும் 0 மீட்டரில் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, அரசியல் ஹீரோஸ் பர்டிகுலர்லி 50வது மீட்டர்லேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தூரம் குறைவு, அதனால அவங்களுக்கு ஒரு எட்ஜ் இருக்குது. ஆனால் எம்ஜிஆருக்குலாம் வந்து 90வது மீட்டர்லாம் ஸ்டார்ட் பண்ண மாதிரி நான் எடுத்துக்கணும். எம்ஜிஆருக்கா? ஆமாம், எம்ஜிஆர்லாம் 10வது மீட்டர்லேருந்து சொல்லுவாங்க. இல்லை, எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ரொம்ப கிராஸ் பண்ணி கட்சியில் இருக்கிறாரு, அப்படியே ஒன்றும் கட்சி. ஆமாம், நான் இந்த பாருங்க, இந்த எல்லாரும் எம்ஜிஆர் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு ஆளை சொல்கிறேங்க, அதுவும் ரொம்ப டீப்பாக ஸ்டடி பண்ணால் தான் அதோட வெற்றி என்னன்னு தெரியும். சினிமா நடிகர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து குயிக்காக வெற்றி பெற்றதுன்னா என்டி ராமராவ் மட்டும்தான். வேறு யாரையும் சொல்ல மாட்டேன் நான். 6 மாதம் 15 வருஷம் திமுகவோட ட்ராவல் பண்ணவர் எம்ஜிஆர். ராமச்சந்திரா, உன் முகத்தை காட்டு ராமச்சந்திரான்ட்டு அண்ணாதுரை சொல்லலையே, உன் முகத்தை காட்டுப்பா. ஸோ அவர் ட்ராவல் பண்ணுறது எத்தனை படத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அண்ணா, கொடி, சின்னம், உதய சூரிய, அது இன்னொன்று படம் தலைப்புகள்லாம் காஞ்சி தலைவர். அப்புறம் வந்து பாட்டு வரும்போது என்ன பாட்டு மறந்து போச்சு, அங்கையா வாத்தியார் ஐயான்னு ஒரு பாட்டு. அது இல்லை முத்தலீஃபு, நான் பிறந்தேன் நேற்று, நான் பிறந்தேன் காஞ்சியிலே நேற்று. அண்ணாவை பற்றி ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அவர் டோன்ட் கம்பேர். அதற்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் நாம் பார்த்த உதாரணம் காலம் சென்ற விஜயகாந்த், திரு விஜயகாந்த் அவர்கள். ஹி மேட் அன் இம்பேக்ட். விஜயோட அரசியல் பிரவேசத்தை விட விஜயகாந்தோட அரசியல் பிரவேசம் பெட்டர் என்று நான் பார்க்கிறேன். இருவரும் ஆளுமைகள் இருந்தபோது அவர் நேரடியாக களத்தில் இறங்கினார். விஜய் மற்றவர்கள் ஏன் ரஜினி கமலை அப்போ 2 பேர் இல்லையா காலிச்சா, இப்போ வருகிறேன் அப்படின்ட்டு 2 பேரும் வந்தாங்க. விஜய் அந்த கேட்டகரியில் தான் வைக்கணும். பட் விஜயை வந்து நீங்கள் கமல் ரஜினி போல தாமதித்து வந்தார்கள்ன்ற குற்றச்சாட்டை விஜய்க்கு சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் இஸ் அட் த பீக் ஆஃப் ஹிஸ் கெரியர். நம்பர் 1 இன்னைக்கு குதிரை அவர் தான். இந்த குதிரை ஓடுதுன்னா மற்ற ரிட்டையர் வரல. தட் இஸ் வெரி சிக்னிஃபிகன்ட். பீக்ல இருக்கும்போது பீக்ல அதிகபட்ச விமர்சனம் கமல் ரஜினிக்கு வந்து எல்லாம் முடிஞ்சு ரிட்டையர் ஆன பிறகு ஓய்வு. ஆமாம், சரி, அதை வந்து நீங்கள் என்டி ராமராவும் சொல்லலாம், எம்ஜிஆருக்குமே சொல்லலாம். ஆனால் விஜய் எப்படி சொல்ல முடியாது, இன்னுமே வயசு இருக்கு அவருக்கு. வயசு இருக்கு, இன்னும் 5 வருஷத்துக்கு அவர் தான்ப்பா நம்பர் 1. பட் இது லியோ மாதிரி எடுத்தாருன்னா என்ன படம் எடுத்தாருன்னா சரி, ஓகே. எனக்கு உள்ளபடியே அது ஒரு மகிழ்ச்சி. வசூலுங்க அதெல்லாம் விடுங்க, பாக்குறவனோட கதியை யோசிச்சு பாருங்க. தேவை பணம் தானுங்க மேட்ரு. பார்ட் 2 வேற வருது சார், பார்ட் 2 வேற வருது. ஐயோ, இவர் இல்ல, இவர் நடிக்க மாட்டாரு இனிமேல. அவ்வளவுதான் நடிச்சாரு. இல்ல அவ்வளவுதான். இனிமேல் எங்க பாட்டு நடிக்கிறது எனக்கு. அதனால் முதல்ல சந்திரசேகரே வெறுப்பு அவர் அளவுக்கு எடுக்கப்பட்ட படம் அது. அதனால் எனக்கு ஃபர்ஸ்ட் உள்ளபடியே வந்து விஜய் இனிமேல் சினிமா நடிக்க மாட்டேன், அரசியல் வரேன்னு சொல்றதுல அப்பாடி இனிமேல் லியோ மாதிரி படம் வராது, அது ஒரு மகிழ்ச்சி. அண்டு ஸோ நீங்கள் சொன்ன இதில் நான் ஒரே ஒரு இதை மாறுபடுறேன். விஜயகாந்த் வந்தப்போ கருணாநிதி, ஜெயலலிதா 2 ஆளுமைகள் இருந்தாங்க. ஆனால் அந்த 2 ஆளுமையும் இடி அனுப்பாது, ஐடி அனுப்பாது. ஆனால் இன்றைக்கி இது எல்லாம் தாண்டி பாஜக என்கிற ஆளுமை தமிழ்நாட்டை குறி வச்சு இறங்கிக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் விஜய் வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டா எப்படி கம்யூனிஸ்ட்டுகள் ஸ்ட்ராங்காக இருக்கும் போது என்டி ராமராவ் வந்து எல்லாத்தையும் உடச்சி விட்டாரோ
அந்த மாதிரி வந்து கெடுத்து விட்டான். அந்த கோபம் விஜய் மேலே திரும்பும்ல. எனக்கு கேட்டால் விஜய்க்கு இது கஷ்டகாலம். விஜய் வந்தது தான் கஷ்டமான காலகட்டம்னு நான் நினைக்கிறேன். இல்லை சார், நானுமே நீங்கள் சொல்றதை மாறுபடுறேன். விஜயகாந்த் வந்தார், விஜயகாந்தையும் ஜெயலலிதா வந்து கட்சியை சும்மா ஓட்டல, உடைச்சாங்க, துண்டு துண்டாக உடைச்சாங்க. எம்எல்ஏலாம் வந்து ஜெயலலிதா தானே வாழ வச்சாங்க. 29 எம்எல்ஏ ஐடிலாம் வந்தாலும் வந்து உங்களை வந்து மிரட்டலாம், ஜெயிலில் போடலாம். ஒரு கட்சியை வந்து அந்த மாதிரிலாம் உடைக்க முடியாது. ஆனால் ஜெயலலிதா அதை பண்ணாங்க விஜயகாந்த் கிட்ட. கருணாநிதி நீங்கள் சாதாரணமாக மதிப்பிட முடியாது சார். ஏதாவது புதிய கட்சி வந்தால் வச்சுங்க, அந்த ஜாதி கட்சியாக மாற்றுவார். பாமகவாகட்டும், விடுதலை சிறுத்தைகளாகட்டும், சவுத்தில் வந்து நிறைய கட்சிகள் தோன்றியது. அவர் வந்து ஒரு மைனாரிட்டி, அவர் வந்து ஒரு மைனாரிட்டியை முன்னிலைப்படுத்திக்கிட்டு திமுக ஒரு பொதுவான கட்சி ஆகிட்டார். செல்வி ஜெயலலிதா அவர்களும் அப்படி தான். ஆனால் நீங்கள் ராமதாஸ் அவர்களை அவர் எப்படி மாற்றினா, ஒரு வன்னிய கட்சி. ஏன்னா அந்த கட்சியில் வந்து தொடக்க காலகட்டத்தில் எல்லா சமூக மக்களும் இருந்தாங்க பாமகவில். அந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகளையும் தொடக்கத்தில் இருந்தாங்க. விடுதலை சிறுத்தைகளை விட நான் பாட்டாளி மக்கள் கட்சியை தான் பெருமையோடு சொல்லுவேன். கால் மார்க்ஸை லெட்டர் ஹெட்டில் வச்ச ஒரு நான் கம்யூனிஸ்ட் பார்ட்டினா அதை தான் சொல்லணும். ஒரு ஆட்டோ ஓட்டுநரை பொருளாளராக போட்டாரியா குணங்குடி அனீஃபா. ஆமாம், 8வது தான் படிச்சிருக்கிறாரு. ஆனால் ஒரு பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் வாங்கியதை விட அவருக்கு அவ்வளவு அறிவு இருக்கும். அந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு அலெக்சாண்டர் எக்ஸ்போஸ் பண்ணது சொன்னேன்ல. ஒரு இந்த காயின் போடுற டெலிஃபோன் இருக்கும்ல, இவ்வளோ பெருசு ஒரு இது இருக்கும், ₹1 போடுற ஃபோனு. அந்த டப்பா எடுத்துக்கினார் ப்ரெஸ் மீட்டு, ப்ரெஸ் கிளப்பில். மக்களே, உங்களில் பல பேருக்கு வந்து அரசாங்கம் நீங்கள் என்ன மனு கொடுத்தாலும் கேட்கறது இல்லை, அதிகாரிகிட்டெல்லாம் தகவல் சொல்ல முடியறதில்லைன்ற வருத்தம் உங்களுக்கு இருக்கும். இந்த பாருங்கள், இந்த டெலிஃபோன், இதே என் நம்பர். இதில் ₹1 போட்டுட்டு நீங்கள் என்கிட்ட என்ன பேசுனீங்கனாலும் உளவுத்துறை ஏடிஜிபியை இதை வந்து கேட்டுட்டு நடவடிக்கை எடுத்துருக்காங்க. ரொம்ப ஷார்ப்பு. எனக்கு ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன். கண்டினியூ பண்ண ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன். பாட்டாளி மக்கள் கட்சி யாருங்க? பாட்டாளி மக்கள் கட்சியோட அறிக்கையெல்லாம் ரெடி பண்ணது பேராசிரியர் பிரபா கல்விமணி, பேராசிரியர் கருணானந்தம், முன்னாள் மாவோயிஸ்டுகள் ரெடி பண்ண அறிக்கை அது. சரி, பின்னாடி போய் இப்போ வந்து டீட்டெயிலாக பேச போகிறோம் விடு. ஸோ அந்த மாதிரி வந்து கலைஞரையும் நீங்கள் வந்து சாதாரணமாக மதிப்பிடக்கூடாது சார். அவரும் கட்சி உடைப்பார். புதுசாக கட்சியிலேருந்து ஏதாவது கட்சி ஆரம்பிங்கன்னா ஜாதி கட்சியாக மாற்றுவார். ஒரு இயக்கம் தொடங்கினாலும் அதை வந்து உடைப்பார். அந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து கருணாநிதி அவர்களும் சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அவங்க இருக்கும்பொழுது விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தது மிகப்பெரிய விஷயம். ஒரு வேளை ரஜினி கமல் ஆரம்பித்தாலும் அவங்க அதை தான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ விஜய் வந்து இப்போ ஆரம்பிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏஜ் இருக்கிறதால இப்போ ஆரம்பிக்கிறார். இவர் சொல்கிறாருல, விஜயகாந்துக்கு 29 எம்எல்ஏ வாங்கி கொடுத்து பெரிய இடத்துல உட்கார வச்சது ஜெயலலிதா தான். அதை மறக்கூடாதுல்ல. பண்ணிட்டு நீ இன்னும் நாக்க கடிக்கிறியா? நீ இருந்து உனக்கு என்ன பண்ணுற பிரச்சனைனா, விஜயகாந்த் ஒரு எதிர்கட்சியாக இருந்தாலும் ஜெயலலிதா கவர்மெண்ட்டுடைய எதிர்கட்சின்றதை உணர்ந்துக்கிட்டு நடத்திட்டு போயிருக்கணும். அவருக்கு அனுபவம் இல்லை முத்தலீஃப். அனுபவம் அவருக்கு இல்லைன்னு கூட எல்லாம் சின்ன பசங்க. அவங்களெல்லாம் நீ கரெக்டாக கொறடா வச்சு, கொறடா தான் அந்த வேலையை பண்ணார் அன்னைக்கு சந்திரகுமார். அந்த பார்ட்டி எப்படி நடந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியும் முத்தலீஃப். ரசிகர் மட்டத்தில் இருந்தவங்களாம் எப்போ வாப்பா நில்லுப்பான்னு சொன்னாங்க. அன்றைக்கி இருந்த திமுக எதிர்ப்பலையில் எல்லாம் ஜெயிச்சுட்டு எம்எல்ஏ ஆகிட்டாங்க. அதற்கு பிறகு அவர்களில் ஒருவர் கூட விஜயகாந்தை சந்திக்க முடியாமல் இருந்ததுன்றது உங்களுக்கு தெரியும். அங்கிருந்து வெளியே வந்த தலைவர்களிடம் நான் பேசியிருக்கிறேன். பார்க்கவே முடியாது தெரியுமா? இந்த பக்கம் இந்த அம்மா உடச்சிக்கிட்டே இருக்குது. இது திமுகவுக்கு நடக்கும்ன்றது தான் நான் சொல்கிறேன். திமுக விட்டு பல பேர் வெளியே போனதுக்கு அடிப்படை காரணம், தேமுதிக விட்டு வெளியே போன அடிப்படை காரணம், திமுகவோட கூட்டணி வைக்கலான்ற முடிவு வந்து புத்திசாலித்தனமான முடிவு. இவர் அதை விட்டு மக்கள் நல கூட்டணிக்கு போறாரு. அந்த நேரத்தில் தான் கொஞ்சம் பேர் இந்த பார்த்திபன் எல்லாருமே உடச்சி. உங்க தலைவரை, உங்க கட்சி தலைவரை பார்க்கவே முடியல அப்படின்னா அப்புறம் என்னதான் ஆகும்? ஆக்சஸே இல்லை. இவர்கிட்டையும் போயிட்டானே இந்த ஒரு அந்த எம்எல்ஏ போறாரு போக சொல்லு. இவ்வளோதான் ரியாக்ஷன். கூடவே வளர்ந்த நண்பரே வெளியே போனார்ல, அவரை விடுங்க, நம்ம டீப்பாக போவேணாம். அதனால முடியும்னு தெரியும். இவங்க உடைக்கல, அவரு ஒரு காரணமாக இருந்தார். அது விஜய் இப்போது வருகிறார், 26 தேர்தலில் வருகிறார். விஜய் ஒரு ஃபோர்ஸாக அந்த தேர்தலில் இருப்பார். இன்னைக்கு இந்த அறிக்கையை பற்றி மட்டும்தான் நம்ம பேச முடியும். என்னென்னா, விஜயின் கட்சியின் கொள்கை திட்டங்கள் என்ன, எப்படி இதை செயல்படுத்த போகிறார். திரைப்படங்களில் இவங்க நம்ம கேட்டப்போ ஏப்ரலோட அவருக்கு சினிமா ஒர்க்கு முடிஞ்சிடும்ன்றாங்க. நம்ம சினிமா 68 முடிச்சுட்டு சினிமா டீமில் கேட்டேன். ஏப்ரலோட போஸ்ட் ப்ரொடக்ஷனும் சேர்ந்து அதிகபட்சம் மேவாம். அதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் சேர்ந்து இது முடிச்சிருமா. கோட்டா எடுத்த படம். கோட்டு அதோட நாடாளுமன்ற தேர்தலும் முடிஞ்சிடும். அதற்கு பிறகு 2 வருடங்கள் விஜய் என்ன செய்கிறார், இவர் கட்சியின் கொள்கைகள் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இதற்கு முன்பு விஜய் நடத்திய ஒரு அரசியல் நிகழ்ச்சியாக நாம் பார்த்தது ஒரு இந்த ஸ்கூல் பிள்ளைங்கள் எல்லாம் கூட்டு நடத்துறதுல, அதில் மேடையில் பெரியார், காமராஜர், அம்பேத்கர் படங்களை மேடையில் வைத்து விளக்கேற்றினார். அது ரொம்ப ஒரு ப்ராக்ரெசிவான விஷயமா நான் பார்க்குறேன். அந்த தலைவர்களோட ஜாதியை மறந்துடுங்க. இன்றைக்கி அவங்களெல்லாம் ஜாதி கட்சி தலைவராகிட்டாங்க. அந்த மேடையில் இருந்தவங்கள
ஆனால் அந்த தலைவர்களின் கொள்கைகள், அந்த தலைவர்களின் சித்தாந்தங்கள்னு பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவில் ஸ்பெஷலிஸ்ட்டு. காமராஜர் ஒரு ஏரியாவில் ஸ்பெஷலிஸ்ட்டு, தந்தை பெரியாரை சொல்லவே வேணாம். டாக்டர் அம்பேத்கரை பற்றி நாம் அனைவரும் அறிவோம். அவங்கள வச்சுருந்தப்போ கொஞ்சம் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அப்போது இருந்தது. அதற்கு பிறகு இப்போது இந்த விஜய் கட்சியோட இந்த தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை முழக்கமாக அந்த டேக்லைனாக அவர்கள் வைத்திருப்பது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரியா? அப்படி தான் எல்லாரும் இருக்கணும்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். 3000 வருஷம் முன்னாடி அவர் சோசியலிச கருத்துங்க அது. சொல்லியிருக்கிறது அவ்வளோதான். அது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், செடி கொடி கூட ரொம்ப உன்னத தத்துவம் அதை வச்சிருக்காரு. அண்டு இந்த ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரத்தெல்லாம் நான் காதல் கூட வாங்கிக்கிறது. இப்படி இதெல்லாம் உருட்டிட்டு எல்லாம் வருவீங்க. டார்ச் லைட்லாம் எடுத்து டிவி ஓச்சாலும் எங்கே இருக்காருன்னு தெரியும். வேண்டாம். No, you see, let us be practical. பிளாக் மணி இன்வால்வ் பண்ணாமல் நீங்கள் பாலிடிக்ஸில் ஜெயிச்சிட முடியுமா? தாக்கத்தை கூட ஏற்படுத்த முடியாது. அதான் எதார்த்தம். ஓரமாக உட்கார. உங்களுக்கு ஞாபகம் இருக்க முத்தலீஃப், ஞானி ஆலந்தூரில் சுயேட்சையாக போட்டுட்டார். ஞாபகம் இருக்கா? எழுத்தாளர். ஒரு அரசியல்வாதியாக இருக்க வேண்டும் என்றால் தினந்தோறும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10,000 ரூபா வேணும்னாரு அவர். அங்கே போட்டி போட்டுட்டு அவர் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணியிருந்தார் டீட்டெயிலாக. இப்போ நீங்கள் டீ கடையில் உட்காருவீங்க, 10 பேர் வருவான், 10 பேருக்கு டீ வாங்கி கொடுக்கணும். அவங்ககிட்ட டீலாம் காசு கொடுத்துட்டு போடலான்னு சொல்ல முடியாது. வந்து பத்திரிகை வைப்பாங்க. ஒரு நாளைக்கு 10,000 ரூபா வேணும்னார். இதான் எதார்த்தம். இப்போ நாமளே வந்து நாம் பல முறை சொல்லியிருக்கோம். நீ என்ன போன வாட்டி இப்போ இது எலெக்ஷனுக்கு முன்னாடி நீ வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்து இன்றைக்கி என்ன டிஎம்கே எதுக்குறேன்னு கேட்டால் 13 சீட்டு பல முறை சொல்லியிருக்கேன். இதான் டெமோக்ரஸி. இன்றைக்கி எனக்கு ஒரு நம்ம எடிட்டர் வந்து நல்ல ஆள் தான், நல்ல திறமையானவர் தான், நல்ல மனுஷன் தான். இன்றைக்கி முத்தலீஃப் வச்சு ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு சீமாக்கிற முடியுமா? ஸோ நடைமுறைக்கு சாத்தியமான விஷயங்களைத்தான் நாம் பேச வேண்டும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இரு பெரும் கட்சிகளை வீழ்த்தும் சக்தி இன்று இல்லை. அங்கங்கே உட்கார்ந்து ஓட்டை பிரித்து திமுகவுக்கு பதிலாக அதிமுக ஜெயிக்க வைப்பீங்க, அதிமுக பதிலாக திமுக ஜெயிக்க வைக்கிறது தான் இந்த கட்சிகள் வளர்ந்துருக்கின்றன. அதை தாண்டி உடைக்கலன்றதுனால நாமளும் என்ன பண்ணோம், இன்னைக்கு திமுக அரசாங்கம் வீட்டுக்கு போகணுன்ட்டு நான் உறுதியாக நம்புகிறேன். அப்போ அந்த திமுக அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பும் வல்லமை இன்று யாரிடம் இருக்கிறது? பணம் படைத்தவர் எந்த கட்சிக்கிட்ட இருக்கு இன்னைக்கு? திமுக. அவ்வளோதான். இல்லை இப்போ விஜய் வந்து பயங்கரமாக வளர்ந்து திமுக வீழ்த்திடுவாருன்னு சொன்னால் நாம் அன்னைக்கு ஏடிஎம்கேவா விஜயான்னு தேர்ந்தெடுக்கலாம். இன்னைக்கு நமக்கு ஆப்ஷன் இல்லை. வேறு எந்த அமைப்புகளும் இவர்கள் இருவரையும் வீழ்த்தி ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? 5 வருஷம் ஓட்டு போட்டோம். நானும் வந்து தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு வருது, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆட்சி மாற்றம் வேண்டும். அவன் எவ்வளோ 5 வருஷம் திருட்டினான்றதை அடுத்த வருஷம் சொல்லுவான். இவன் 5 வருஷம் எவ்வளோ திருட்டினான்றதை அடுத்த வருஷம் சொல்லுவான். இதுதான் டெமோக்ரஸி. ஸோ இந்த சூழ்நிலையில் திரு விஜய் அவர்கள் இங்கே களத்தில் இறங்குகிறார். அதனால் இந்த ஊழல் மலிந்த இப்படி தான் சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னவர் எங்கே போனான்னு தெரியும். விடுங்க, எனக்கு இது அதுக்காக ஊழலை வாழ வைப்போம் சொல்ல முடியும். இல்லை, நோ, இதோ அப்படித்தான் பேசுவாங்க. அதனால அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொல்றேன். ஆனா ஒரு தன்னலமற்ற, வெளிப்படையான, சாதி மத பேதமற்ற, தொலைநோக்கு சிந்தனை உடைய, அப்புறம் அந்த லஞ்ச ஊழலற்ற சேர்த்துக்கிறாரு, திறமையான நிர்வாகத்திற்கு வழிவகுக்கக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றத்திற்காக அப்படின்ட்டு இது சொல்றாரு. தமிழ்நாட்டின் மாநில உரிமைகள் சார்ந்துன்றது ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். இந்த மண்ணுக்கேற்ற பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கை பற்று உடையதாகவும் இருக்க வேண்டும்னு சொல்கிறாரு. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி தமிழ் சமுதாயத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும்னு இருக்காரு. இது ஒன்றும் இட் இஸ் நாட் வே ஆஃப் தி மார்க். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மனிதன் எந்த மண்ணில் பிறக்கிறானா அந்த மண் சார்ந்து தான் இயங்க வேண்டும் என்பது தான் இயல்பு. இவர் தமிழர் தான். இல்லை தமிழ் தான், அதில் என்ன சந்தேகம்? தனியாக விட்டு போகிறாங்க. இல்லை, ஒரு தமிழர் தான். அதுதான் சீமான் ரொம்ப கோவப்பட்டு பேசினார். என்ன பேசினாரு? பார்க்கலையா நீங்கள்? தம்பி வரட்டும், தம்பி கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். ஆரம்பிக்கிறது பெருசு இல்லை, தொடர்வது தான் முக்கியம் அப்படின்னு. ஐயோ, தொடங்குவது பெரிதல்ல. தொடர்ந்து ஆட்சியை பிடிக்கலான்னு பார்த்தா போட்டிக்கு ஒருத்தன் வந்துட்டான்னு உள்ளுக்குள்ளே இருக்கும் அண்ணனுக்கு. அது இயல்பு தான், அது சொல்ல முடியாது. அப்புறம் தேர்தல் அந்த அங்கீகாரம் கிடைத்தவுடன் தமிழ்நாட்டு சார்ந்த கொள்கைகளின் வெற்றிக்கும் மக்களின் உயர்வுக்குமான கட்சியின் கொள்கைகள், கோட்பாடுகள், கொடி, சின்னம் மற்றும் செயல் திட்டங்களை வைத்து மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளுடன் தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசியல் பயணம் தொடங்கும் லோக்சபா எலெக்ஷன்ஸுக்கு பிறகு. இடைப்பட்ட காலத்தில் எமது கட்சியின் தொண்டர்களை அரசியல் மயப்படுத்தி, திஸ் இஸ் அ குட் திங், அமைப்பு ரீதியாக அவர்களை தயார் நிலைக்கு கொண்டு வரும் பணிகளும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஜனநாயக முறையில் பொறுப்பாளர்கள், ஓகே, இது ஆஃபீஸ் பேரர்ஸ் போடுறாரு. அதுக்கடுத்து வந்து
அதான் 24 போட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த சம்மப்பு என்ன சொல்கிறேன்னா, என்னை பொறுத்தவரையில் அரசியல் மற்றொரு தொழில் அல்ல, அது ஒரு புனிதமான மக்கள் பணி. அரசியலின் உயரம் மட்டுமல்ல, நீள அகலத்தையும் அறிந்து தெரிந்து கொள்ள எமது முன்னோர் பலரிடமிருந்து பாடங்களை படித்து நீண்ட காலமாக என்னை அதற்கு தயார்படுத்தி மனதளவில் பக்குவப்படுத்தி கொண்டு வருகிறேன். எனவே அரசியல் எனக்கு பொழுதுபோக்கு அல்ல, அது ஆழமான வேட்கை. திஸ் குட். நான் ஐ ரியலி லவ் பாலிடிக்ஸ்னு சொல்கிறாரு. நான் இதை புரிஞ்சுக்கிறேன். அந்த இன்னொரு தொழில் இல்லைன்றார். தொழில் என்றாரு. இன்னொன்று பணம் சம்பாதிக்கும். இன்னொன்று, இந்த எனது ஆழமான வேட்கைன்னு சொல்கிறத ஹி ரியலி மீன்ஸ் இட்னு நான் பார்க்குறேன். நானும் அப்படி தான் சார் பார்க்குறேன். அது வந்து என் முன்னோர்கள் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிருப்பாரு. எனக்கு வந்து எம்ஜிஆர் பார்த்தோ இல்லை அண்ணாவை பார்த்தோ வேற யாரையோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறார் விஜய் அப்படின்னு மட்டும் நான் புரிஞ்சுக்கிறேன் அந்த லைனில். அண்டு ஆழமான வேட்கைன்னு சொல்கிறத வந்து ஹி மீன்ஸ் இட்ன்றது வந்து இனிமேல் சினிமா கிடையாதுன்னு சொல்கிறத வச்சு நாம் புரிந்து கொள்ளலாம். ஆழமான வேட்கைன்னு சொல்கிறார் இல்லையா, அதனால இப்போ எனக்கு பேஷனேட், ஹிஸ் பேஷனேட் அபவுட். அடுத்த வரிலாம் வருது. அதில் என்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ளவே விரும்புகிறேன். இட்ஸ் குட். ஐ எம் கோயிங் டு பி எ ஃபுல் டைம் பொலிட்டீஷியன். அதான் இன்னொரு திரைப்படம் ஒத்துக்கிட்டு இருக்கேன். அது சார்ந்த கடமைகளை கட்சி பணிகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் முடித்துவிட்டு மக்கள் சேவைக்கான அரசியலில் முழுமையாக ஈடுபட உள்ளேன். அதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் செய்யும் நன்றி கடனாக கருதுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை வச்சு தான் இப்போதைக்கு பேச முடியும். இது நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். முத்தலீஃப் ஃபேஸ் வேல்யூவில் அவரோட வேர்ஷன் இது. அவர் என்ன சொல்கிறாரு நம்ம அதை தான் எடுத்துக்கணும். இது எனக்கு அதான் அந்த எனது ஆழமான வேட்கை அரசியல்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் நான் இந்த படத்தெல்லாம் நிறுத்துறேன்னு சொல்லும்போது ஹீ இஸ் ரியலி சீரியஸ் இன்டு பாலிடிக்ஸ். நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் உருட்டாமல், சிஸ்டம் கெட்டு போச்சுன்னு சொல்லாமல், அவங்க பேர் என்ன அர்ஜுனமூர்த்தி என் கட்சி நிர்வாகி பேர் அப்படின்ட்டுலாம் சொல்லாமல், வாயில் மைக்க விட்டாங்க, கொள்கை என்னன்னு கேட்டாங்க, திடீர்னு கேட்டாங்க எனக்கு அப்படியே தலை சுற்றி போச்சு அப்படின்லாம் சொல்லாமல், என் முன்னோர்கள்ட்ட இருந்து படிச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. 7 வயசு அது படிச்சிருக்கலாம்ல ரஜினி. படித்தாரு, வேற எதை படித்தா இதை படிக்கல. அது போலவெல்லாம் இல்லாமல் பாசாங்கு காட்டாமல் அரசியல் பிரவேசத்தை சினிமா வியாபாரத்திற்கு பயன்படுத்தாமல், அது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இந்த பஞ்சு. எப்போ வருவேன் எப்படி வருவேன், என்னது துக்ளுக்கு படிக்கிறவங்கெல்லாம் அறிவாளி கேட்டியது. அப்பயே முடிவு பண்ணிட்டு வர மாட்டாங்க. துக்ளக்கை திட்டுறதுக்காகவே அந்த வார்த்தை போட்டாங்க. அது மாதிரிலாம் இல்லாமல் பாசாங்க பண்ணாமல் வர்றார். த ஃபீல்ட் இஸ் ஓப்பன். ஃபஸ்ட்டு வெளிப்படையாக இதை அறிவித்துவிட்டு அரசியலில் இறங்கும் திரு விஜய் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த சாதி மத வேறுபாடுகளை நான் வெறுக்கிறேன்றதை இண்டிகேட் பண்ணிட்டாரு. இது எச் ராஜாக்களுக்கான பதில். அண்ணாமலை வாழ்த்து சொல்லியிருக்காரு. அப்படியா? ஸோ வரட்டுமே. நான் என்ன சொல்கிறேன், நான் சொன்னேன் ஏற்கனவே 2 பேரும் மோனோபோலி, அதனால தான் மாற்றி செலக்ட் பண்ணிட்டு இருக்கோன்னு சொன்னேன். இந்த மோனோபோலி உடைங்கன்றேன். நான் பல முறை பேசியிருக்கேன். திமுக ரீட்ஸ் ஸ்ட்ரீட்ஸ் எக்ஸ்பைரி டேட்டுன்னு நான் சொல்லியிருக்கேன். அது இந்த கட்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான். அந்த அளவுக்கு தேர் கண்டங்கிரஸாக மாறிட்டாங்க. நாங்கள் ரம்மி ஆடும்போது அது சீரியஸாக படிச்சுட்டு இருக்கும்போது ரம்மி ஆடினானே அப்போவே முடிவு பண்ணி வச்சது தெரிஞ்சிருச்சு. அதனால வரட்டும். இப்போது நீங்கள் இப்போ அடுத்து திரு விஜய் அவர்களை மறந்துடுங்களேன். அடுத்து என்ன உதயநிதி தலைமையில் திமுக இருக்கும், நம்ம அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஓட்டு போடணுமா? ஏன் அப்படியா? நாதியத்து போச்சு நம்ம ஊர். 3000 வருஷம் நாகரிகம் நம்ம ஊர். உலகத்தில் எல்லாருக்கும் முன்னாடி படித்தவங்க. இந்த விஜய் கோட் பண்ணுறாரு, பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும். எப்போ எழுதுனது? அன்றைக்கி டிஎன்ஏ சயின்ஸு ஸ்டெம் செல்லு இதெல்லாம் அன்றைக்கி இருக்கா? 3000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சொல்கிறாங்க? அதை கோட் பண்ணியிருக்காரு. ஸோ நான் முன்னோர்கள் எல்லாம் படிச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. படிக்க வேண்டியவர் படிக்காமல் நடித்து கொண்டிருக்கிறார். இவர் நடித்து கொண்டே படித்து கொண்டும் இருந்திருக்கிறார். ஸோ பிரைமா ஃபேஸி இதை பார்க்கும்போது நம்பிக்கை ஏற்படுத்துகிறது. வரட்டும். அவரும் தான் படத்தை நடிக்கிறதுலாம் விட்டு வந்தார் அரசியலுக்கு. அவரும் மட்டும் நல்லா ஞாபகம் தான் கேட்குறாரு பாருங்க. அந்த உள்ளுக்குள்ள லைட்டாக அந்த பாசம் இருக்கு போது. அவரு தானே ரஜினி ரசிகருங்க. அவர் இல்லைங்க, சின்னவருங்க. ரஜினி தான் இப்போ நடிச்சிட்டு. சரி, இப்போ இனிமேல் ஒரு சின்ன ஒரு படத்தில் நடிக்க போறாரா? இல்லை, அதான் சொல்கிறேன். இல்லை ரசிகர் மன்றம் இதுயா? ரசிகர் மன்றம் அது இருக்கும். எம்ஜிஆர் இருக்கும்போது எம்ஜிஆர் மன்றம் ரசிகர் மன்றத்துக்கு தெண்டமாக ஒரு அமைச்சர் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு. என்ன வேலை அவரு? எதுக்குன்னு கேட்டிங்களா? அதுக்கு தான்.
ஸோ வரவேற்போம் திரு விஜய் அவர்களுக்கு நம் சார்பாகவும் சவுக்கு மீடியா சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு அரசியலில் ஒரு சோர்வு தட்டும் நிலையில் நடாது அப்படின்னு இருக்கக்கூடிய நிலையில் நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக இந்த அறிவிப்பை நான் பார்க்கிறேன். அந்த நம்பிக்கை உயிர்ப்போடு நாம் நம்பியது சரிதான் என்று விஜய் நிரூபிப்பாரா, இல்லை எல்லா அரசியல் தலைவர்களின் அறிவிப்புகளும் போல வெற்று அறிவிப்புகளாக போகுமா என்பதையும் நாம் வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரே ஒரு கேள்வி அதை ஒட்டி கேட்டுக்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி தான் விஜய் வந்து ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறாரு முந்திக்கிட்டு ஆரம்பித்த மாதிரி, கமல் ஆரம்பித்த மாதிரி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லாமையும் ரஜினி மாதிரியும் ஆரம்பிக்கல. ஒவ்வொரு பாட்டும் எடுத்து வைக்கிறாரு. எண்ணி துணிக அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2026 தான் கோல் அப்படின்றாரு. 24 இது பண்ணல. கமல் மாதிரி 18 ஆரம்பித்து 19 நிற்கல. அப்போ கொஞ்சம் உஷாராக தான் இருக்கார். அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே இந்த 50 வயசுக்குள்ளே இருக்கார். படத்தை முடிச்சுக்கிறேன்றார். கிட்டத்தட்ட 200 கோடி கிட்ட சம்பளம் வாங்குறவர். 200 தான். அது அவருக்கு இழப்பு தான். அது இண்டஸ்ட்ரிக்கும் இழப்பு, அவருக்கும் இழப்பு. நான் அவ்வளோ ரசிகர் பட்டாளர் இருக்குது. அப்போ இந்த மாதிரிலாம் யோசிச்சு ஒரு ஆள் ஏதோ ஒரு முடிவோடு தான் காலடித்து வைக்கிறார் அப்படின்றத தெரியும். அப்போ வரும்பொழுதே திமுக, அதிமுக இருபெரும் கட்சிகள் ப்ளஸ் பாஜக, அண்ணாமலை தலைமை இருக்க பாஜக ஒரு இளைஞர் பட்டாளத்தை வச்சுட்டு இருக்கிறது சீமான். அப்போ 4 இதையும் சேர்த்து தான் அவர் இது பண்ணுறாரு. ஒரு கேப் உள்ள போகுது கண்டிப்பாக. திமுக போகிற வேகம் பார்த்தீங்கன்னா கட்சிக்கும் அவங்களுக்கும் தலைவர்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற லெவலை நோக்கி போய்கிட்டு இருக்குது. ஏதோ ஒரு அச்சாணி கட்சி ஆட்சியில் இருக்கிறதுனால ஓடிக்கிட்டு இருக்குது. எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். அப்போ இந்த கேப்பு இவங்க 10% தான் இருப்பாங்க, பாஜகவும் சரி சீமானும் சரி. இவரால் யாருக்கு பாதிப்பு? இந்த கேப்பை அவர் ஃபில் பண்ணுவாரா? முதல் தலைமுறை வாக்காளர்கள், ஒவ்வொரு பெண்கள் வருவாங்க, அவசரப்படாது, முதல் தலைமுறை வாக்காளர்கள் இறுதி நேரத்தில் எந்த கட்சிக்கு ஆதரவளிக்கலாம் என்று அன்றைய சூழ்நிலையை பொறுத்து முடிவெடுப்பவர்கள், நோட்டாவுக்கு வழக்கமாக ரெகுலராக எப்போதும் நோட்டாவுக்கு போடுபவர்கள், இவர்கள் இந்த திரு விஜய் அவர்களை நோக்கி தமிழக வெற்றி இயக்கமா வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி பயணிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தான் வாக்குகள் அதிகம் பிரியும். என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் அதன் கொள்கைகளிலிருந்து விலகி 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 சென்று கொண்டிருக்கிறது. பேச்சொன்று செயலொன்றாக இருக்கிறது. 21 தேர்தலில் திமுகவுக்கு, அதாவது நான் எதை சொல்கிறேன்னா, திமுகவோட கோர் ஓட்டர்ஸே விலகி போகிறாங்க. கருணாநிதி ஏற்றுக்கிட்டாங்க, ஸ்டாலினையும் கூடவே இருந்து பார்த்ததுனால ஏற்றுக்கிட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் உதயநிதியை திணிக்கிறீங்க. இதை திமுக வாக்காளரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்ன்றேன் நான். திமுக ஓட்டர்கள்லாம் எந்த இதாக இருந்தாலும் அவங்க இப்போது விலகி போய்கிட்டு இருக்காங்க. திரு உதயநிதி அவர்களால் வைகோ மாதிரியோ இல்லை கலைஞர் அந்த காலத்தில் 13 வருஷம் கட்சி ஆட்சி இல்லாமல் கட்டி காத்தது போலவோ கட்சியை நடத்தும் திறன் 100% உதயநிதிக்கு இல்லை. ஒரு முத்தலீஃப் குறிப்பிட்டது போல சீனியர் ஜூனியர் பஞ்சாயத்து ஆரம்பிச்சிச்சு. இந்த தேர்தலில் சீட்டு பங்கீடு முடியறதுக்குள்ளே சும்மா பட்டாசு எப்படி வெடிக்குதுன்னு மட்டும் பாருங்கள். அது வரைக்கும் சிஎம் ஸ்பெயினில் இருந்தால் எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். எலெக்ஷன்லாம் முடிச்சுட்டு வந்தான்னு வச்சுங்களேன், வரும்போது கட்சியை முடிச்சுட்டு போடுவது. கட்சி ஆமா எங்கடா அப்படின்னா, ஏப்பா அந்த அறிவாலயம் அப்பா வாடகை விட்டேன்ப்பா, ஏப்பா என்னப்பா நான்ப்பா ரெஜெக்ட் ஆபீஸ்ப்பா. அதனால சிஎம் பொறுமையா இருந்துட்டு வந்தானா முடிச்சிருக்கலாம். ஸோ அந்த வாக்குகள் இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுக வாக்குகள் நான் சொல்றது லாஸ்ட் மினிட்ல ஏடிஎம்கேக்கு போடுறவங்கள நான் பேசல. கட்சி வாக்குகள் இருக்குல்ல, அது மைக்ரேட் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, ஃபியூச்சரில் மைக்ரேட் ஆகலாம், இப்போ ஆகுமான்னு சொல்ல. ஆட்சியில் இல்லாத கட்சி இல்லை, ஃபியூச்சரில் ஏன் மைக்ரேட் ஆகலான்னு சொன்னேன்னா, அதிமுகவுக்கு ஸ்ட்ரென்த்தே திமுக. எதிர்ப்பு அந்த தீய சக்தி இருக்கிற வரைக்கும் தான் வெறி பிடிச்சி போய் போவோம். அதிமுக தொண்டா தீய சக்தியை அழிக்காம விடக்கூடாதுன்னு. ஒரு பவர்ஃபுல்லான எதிரி இல்லாத போது மனுஷனுக்கு மோட்டிவ் போயிடும். இப்போ திமுக பலவீனமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏடிஎம்காரங்க யார் கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க?
அவங்க கிட்ட போயிட்டு தேசிய அரசியல் பற்றி பேசு, நீ ஏடிஎம்கே தொண்டங்கிட்ட. அப்பா திமுக திட்ட சொன்ன திட்டம்ப்பா, நீ என்னப்பா புதுசாக போயிட்டு ஏதோ அது இதுன்னு ராமர் கோயில் 370 பேசினுக்கிற, இப்படி சொல்லுங்க பேசுகிறேன் அப்படின்வாங்க. ஸோ அவங்களும் டவுன் ஆகும் நாளைக்கு ஸ்டாக்ஸு. எப்போவுமே ஒரு அமைப்பு எப்போ வளரும்னா, நல்லா நீங்கள் பார்த்துருப்பீங்க, போராட்டங்களில் தான் திமுக வளர்ந்தது. இன்னைக்கு அதிமுக ஏன் வேக வேகமாக ரிவைவ் ஆகிட்டு இருக்குன்னா, அதிமுக தொண்டனுக்கு தெரிஞ்சு போச்சு, ஐயையோ பிஜேபி டிஎம்கே எல்லாம் சேர்ந்து கட்சி காலி பண்ண. எடப்பாடி ஏன் இவ்வளோ உஷாராகி கட்சியை டப்பு 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 டப்புன்னு ஒன்று சேர்த்தா நினச்சிங்க? நசிக்கிறவங்க கட்சின்றது தெரியும். ஓபிஎஸை வச்சு பிஜேபியும் ஆப்ரேட் பண்ணுது, டிஎம்கேயும் ஆப்ரேட் பண்ணுது. நம்ம கட்சியை தடம் தெரியாமல் போய்டுன்னு தெரிஞ்சு தான் ஐயோ இது சுத்தப்படாதுன்னு சொல்லிட்டு தான் இறங்கி களத்தில் இறங்கி நீங்கள் எல்லாத்தையும் ஒன்று கூட்டிட்டாரு. ஸோ அந்த எதிரி வர்றாங்கன்ற அந்த பயத்தை பார்த்துட்டு இவங்க வேகமாக வேலை செய்கிறாங்க. எதிரி இல்லை என்னவோ வேலையும் கம்மியாகுது, யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க, போயிடும். அப்போது அதான் களம் ஓப்பனாக இருக்குன்னு நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். திமுக நிச்சயமாக பலவீனமாக. ஒரு காலத்தில் திமுக அதிமுகவும் விஜய்க்கு எதிராக கூட்டணி வைக்குமா? இம்பாசிபிள். ஆனால் விஜய் கூட வேணா போய் உதயநிதி கூட்டணி வைப்பார். விஜய் ஒத்துக்கணும்ல. அதுதான் ஃப்யூச்சரில் தான் பார்க்கணும். இவர் வேணா போய் அவர் கூட கூட்டணி வைப்பார். ஏன்னா விஜய் கூட போய் நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு கூட உதயநிதிக்கு ஆசை இருக்கும். இதுக்கு தானே ஒவ்வொரு படமாக போய் பார்த்து இது பண்ணுறது. இன்றைக்கி அண்ணன் நேரு கேட்குறாரு, என் பையனுக்கு பெரம்பலூரை குடியான்னு. அவரு கொடுக்க மாட்டேன், நான் கமலுக்கு தான் கொடுப்பேன்றதுக்கு நான் கட்சி பாசமா சினிமா பாசமா? திருச்சி ஏப்பா காங்கிரஸ் சீட்டு பாது, திருநாவுக்கரசர் சீட்டு தானுங்க ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க காங்கிரஸ் அந்த சீட்டு கேட்குது, ஜெயிச்ச சீட்டு அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அவர் அண்ணன் நேருவே ஏற்கனவே முடிவு பண்ணிட்டார். அங்கே ஒருத்தர் ஐயா பாரிவேந்தர் காலி பண்ண சீட்டை பையனுக்கு கொடுங்க, அவர் ரெடி பண்ணி வேலைலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இவர் தான் இளையவர்களுக்கு தானே வாய்ப்பு சொல்றாரு. அருண் இளையவர் தானே? யாரு? உதயநிதி இளையவர்களுக்கு தானே வாய்ப்பு. ஆமா, யாரு? அருண் இளையவர் தானே. அதனால் அந்த இளையவருக்கு இன்னும் சொல்ல போனா இளமை ஊஞ்சல் அடிக்கிறது. அப்ப சண்டை இருக்குது, சரியான சண்டை இருக்குது பாஸ். வெயிட் பண்ணுகிறேன். இளைஞரணி மாநாடு நடத்தி கொடுத்து எல்லாம் பண்ணி கொடுத்து என் பையனுக்கு சீட் இல்ல. அப்படி கேளுங்க. டார்ச் லைட் தூக்க உங்க கட்சியை கேவலகாலமா பேசினவங்க அவருக்கு சீட்டு கொடுக்குறேன். சினிமாக்காரங்க ஒண்ணு சென்ட்டீங்களா? சரி சொல்லிட்டு எப்படி கமல் பெரம்பலூர் ஜெயிக்கலாம்னு பாக்குறேன்னா அண்ணன் வேலை செய்வார். யாருக்கு வேலை செய்யறாங்க? பார்வேந்தருக்கு வேலை செய்வார். எக்ஸாக்ட்லி மேன். இந்த ஆளுக்கு வேலை செஞ்சாலும் 4 மெடிக்கல் சீட்டாவது போடலாம். ஆமா, நான் அங்க வேலை செஞ்சா இன்னும் 4 டிக்கெட் கொடுப்பீங்க உங்க படத்துக்கு. என்ன பண்ணது அடுத்தது? இந்தியன் 2. அதை வச்சு நான் என்ன பண்றது? தக் லைஃப், உண்மையான தக் லைஃப் காமிப்பாரு. இப்போ யாரு அடுத்த படம்? ஒரு தக் லைஃப். எஸ். யாரா உண்மையான தக் லைஃப்னு காமிக்க போறாரு. அதனால் இதெல்லாம் ஏடிஎம்கே நான் சொல்றதெல்லாம் ஃபியூச்சர். இம்மீடியட்டா விஜய் எங்கேருந்து வாக்குகளை போச்சு பண்ணுவார்னா நான் தமிழ்லேருந்து போகும். 18 to 30 அண்ணாமலை கூட இருக்கவங்க நிச்சயமா போகும். அவங்க நீங்க திரு அண்ணாமலை அவர்களோட ஃபாலோவர்ஸ், திரு சீமான் அவர்களின் ஃபாலோவர்ஸ் எல்லாம் பார்த்தனா எல்லாருமே நீ போய் கேளுப்பா. நீ இந்த 18 to 30 இருக்கிற நாம் தமிழர் ஆதரவாளர்கள் நீ யார வேணாலும் எடுத்து திட்டுறதுதான். ஏன் சீமான் அவங்களுக்கு பிடிக்கும்னு கேளு. நல்லா பேசுறாரு, அது ஒரு காரணம். வெறும் பேச்சு மட்டும் போதாதுன்னு புரியும் போது அவங்க பாஸ் அவுட் ஆயிடுவாங்க, ஃப்ரெஷர்ஸ் உள்ள வந்துருவாங்க. நாம் தமிழர் சொல்றேன் கரெக்டா? அவங்களுக்கு இந்த விவரம் தெரிஞ்ச உடனே அவங்க அந்த பேட்ச் பாஸ் அவுட்டு தயார் பண்ணி வெளியே அந்த பேட்ச் பாஸ் அவுட்டு. ஏங்க சின்ன வயசுல இந்த பஞ்ச் டயலாக் சினிமாவில் ஃபைட்லாம் பார்த்தா நல்லா இருக்குது. இப்போ உங்களுக்கு நல்லா இருக்குதா? சின்ன வயசுலையும் கூட தான் ரஜினி படத்தை பார்த்துட்டு போய் சேவரி குச்சிலாம் போய் சினிமா பார்த்துட்டு வந்துருக்கீங்க. இப்போ போவீங்களா? காண்டாவது. அவள்தான் அப்படி பாஸ் அவுட் ஆனாங்க தான் நம்ம கல்யாண சுந்தரம் அவர்கள், ராஜீவ்காந்தி அவர்கள். அவ்வளவுதான், அவங்கள பாஸ் அவுட் பேட்ச். ராஜீவ்காந்தி பாஸ் அவுட் பேட்ச். இல்ல அது உஷார் பார்ட்டி. அது என்ன அடுத்ததாக நீங்க அதை பார்த்தீங்கன்னா ஸோ அந்த 18 to 30 ஓட்ஸ் இங்கே மைக்ரேட் ஆகும். உள்ளபடியே நீங்க நல்ல கேள்வி கேட்டார் முத்தலிஃபி. உள்ளபடி இம்மீடியட்டா விஜய் யாரோட வாக்குகளை போச்சு பண்ணுவார்னா அண்ணாமலை மற்றும் சீமான் வாக்குகள். அவங்க 2 பேருமே 18 to 30 தான் நம்பி இருக்காங்க. நம்ம சர்வேல பார்த்தோம்ல. ஆமா, அதான் சொல்ல நினைச்சேன். வேற யாருமே இல்லை அதை வாங்குறது. எனக்கு தெரிஞ்ச டிஎம்கே ஏடிஎம்கே ஓட்டுமே மாறும் சார் விஜய்க்கு. எனக்கு அது எங்க நடக்கும்னா அக்ரெசிவா ஒரு டிஎம்கே எதிர்க்க ஆரம்பிக்கும் போது அப்போ நான் சொன்னேன்ல எதிரி வலுவா இருந்தாலும் சொன்னேன்ல, அப்போ யாருக்கு எதிராக இவர் தன்னை பிச் பண்ணிக்கிறாருன்றதை பார்க்கணும். யாருக்கு எதிராக தன்னை பிச் பண்ணிக்கிறா அதற்கு ஏற்றாற் போல் வாக்குகள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி திஸ் இஸ் டூ ஏர்லி. அவரு இந்த எலெக்ஷன் முடிஞ்சவொடனே நான் அரசியல் வேலையை முழு நேரமாக ஆரம்பிக்கிறேன்னு சொல்றாரு. லெட் அஸ் வெயிட் அண்ட் சீ.
அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு மைக்கு போட்டு வாயை திறந்தப்பெல்லாம் ஒருத்தர் அடி வாங்கினாரு, ஞாபகம் இருக்குது உங்களுக்கு? அன்றைக்கி ஒருத்தன் போட்டிருந்தான், என்னப்பா ராமர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாரு, அங்கே எதுவுமே நடக்கலையேன்னு. தலைவருக்கு எப்போவுமே ஸ்கெட்ச் ஏர்போர்ட்டில் தான். ஆமாம். அப்படி போட்டிருக்க வரட்டும், ஏர்போர்ட்டுக்கு வராமல் போயிடுவார் தலைவர், அங்கே தூக்குறோம். ஏடா கூடமா கேள்வி கேட்டாங்க. இல்லைங்க நல்லா சமாளிப்பார். இல்லைங்க பரவாயில்ல. லெட் அஸ் வெயிட் அண்ட் see. இன்னொன்று, பீப்புள் ஸ்டார்ட் டாக்கிங். அதுக்கப்புறம் இன்னைக்கு வெறும் இந்த 2-3 பக்கம் அனௌன்ஸ்மெண்ட் தானே வந்திருக்கு. இல்லை இன்னொரு மேட்ரு இருக்குது. இவர் சொல்லுறாரு, இறங்குறாரு. ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் இறங்குறாரு. கட்சியில் அறிவிச்சோன்னா அவன் வண்டியாக திட்ட ஆரம்பிப்பான். வரும். இன்னொன்று, அதுக்கு இவர் ரியாக்ட் பண்ண இஷ்யூஸில் நிலைப்பாடு எடுக்கணும். அது வேற இஷ்யூஸில் நிலைப்பாடு எடுக்கணும். நாளைக்கு மைக்கை போட்டு நானே கேட்பேன், ராமர் கோவில் திறப்பு விழா நடக்குது, மோடி கலந்துக்கிட்டு இருக்காரு, என்னங்க நினைக்கிறீங்கன்னு கேட்பேன். நான் பதில் சொல்லணும். இவ்வளோ நாள் நீங்கள் சினிமா நடிச்சிட்டு இருந்தீங்க, உங்களோட கருத்தை பற்றி யாரும் எதிர்பார்க்கல. இப்போ நீங்கள் யோட்டு ரியாக்ட், டேக் இஷ்யூ, ஸ்டேட்மெண்ட் ஆன் இம்பார்ட்டன்ட் இஷ்யூஸ். அது புஷியானந்த் இருக்காரு, பார்த்துக்குவார். இல்லை எனக்கு நேரடியாக விஜய களத்துக்கு வருவார் சார். மக்கள் சந்திப்பெல்லாம் சொல்லிருக்காருல, வரட்டும் பண்ணட்டும். 2 முக்கியமான விஷயங்கள். இது என்ன கட்சி? தமிழக வெற்றி கழகம். டிவிக்கே தலைவர் விஜய் கட்சி தலைவர் அப்படிதான். ரசிகர்கள் அப்படிதான் சார் சொல்றீங்க. நீங்க என்ன வச்சீங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் கட்சி. ரைட்டு. அந்த கட்சியின் தலைமை நிலைய செயலாளராக ராஜசேகர் என்ற தலித்தை நியமித்திருக்கிறார். அடேங்கப்பா, நல்ல விஷயம். ஃபர்ஸ்ட் நீங்க பதவி பண்றீங்களா? நீங்க தான். அவங்க ஒன்றும் சொல்லவே இல்லை. நான் சொல்றேன். ராஜசேகர் இணை கொள்கை பரப்பு செயலாளராக தஹீரா என்ற இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த பெண்ணை நியமித்திருக்கிறார். சூப்பர். இது இந்த பாசிட்டிவ்னு சொன்னேன்ல. விஜய் கட்சி நிர்வாகிகள் யார்? வெளியிட்டார் சவுக்கு சங்கர். தமிழில் ரைட்டு. இது எனக்கு ஒரு பிடிச்சிருக்குது. சரிங்களா? ராஜசேகர் யாரு? ரசிகர் மன்றத்திலிருந்து வராரா எப்படி? ரசிகர் மன்றத்தில் இருந்தவர் தான். பொருளாளராக வெங்கட்ராமன் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் படித்த வழக்கறிஞர். விஜய்க்கு நீட்டலாமா அறிமுகம். ரொம்ப சிக்னிஃபிகண்டான அப்பாயின்மெண்ட். புஷியானந்த் ஓவராலாக கோஆர்டினேட்டராக இருப்பார். புஷியானந்த் பொதுச் செயலாளராக இருப்பார் நினைக்கிறேன். யாரு? புஷியானந்த். அது அந்த அளவுக்கு விஜய்க்கு நிகரான பதவி ஏதாவது இருப்பார். அவர் இல்லைன்னா நீங்க அந்த விஜய் ரசிகர் மன்றத்தில் நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. புஷியானந்த் மட்டும் தான். அவரு தான். அவர் இல்லைன்னா விஜய் ஆளுக்கு கொஞ்சம் பிச்சுட்டு போயிடுவாங்க. எங்கப்பா விஜயநந்தா என்கிட்ட கொஞ்சம் இருக்கு பாருங்க. ஆனா அவர் பயப்படுறாங்க. அவர் பயப்படுறாங்க. அது ஏங்க அப்படி இல்லைன்னா எப்படிங்க சமாளிக்க முடியும்? கொஞ்சம் அவர் களத்திலேயே நிக்கிறாரு, எல்லாரையும் தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஒருத்தனை திட்டினா அதுக்கப்புறம் பேசுறாரு. தனிப்பட்ட முறையில் ஃபீல்டு தெரிஞ்சவர். ஹி இஸ் a குட் மேனேஜர். அவர் தேவை. அவர் இல்லைன்னா விஜய்க்கு கஷ்டம். இந்த ரசிகர் அதான் நான் தான் சொல்றேன் இல்ல, விஜய்னு பார்த்துட்டு அண்ணா விஜய் நான் பார்த்தானா இது விஜயோட சுண்டு வரல் நகன்னு ஒருத்தன் காட்டுவான். எப்போ பண்ண எனக்கு அவள் தாங்க கிடைச்சிது கூட்டத்தில். அதனால பண்றாங்க. இதெல்லாம் தான் வெல்கம் சைன்னு நான் பார்க்குறேன். நீங்கள் ஒரு சும்மா எல்லாரும் ஈவன் திராவிட கட்சிகளே தலித்துகளுக்கு வாயில் சுடும் வடைகளை மட்டும்தான் அளித்திருக்கிறார்கள் என்பது தெரியும். ஆராசாவும் என்னென்னவா பண்ணி பார்க்குறாங்க. இது பாருங்க, இது ஒரு நல்ல விஷயம். தலைமை நிலை செயலாளராக இங்கே இருப்பது ஒரு தலித்து. திமுகவின் தலைமை நிலை செயலாளரே ஒரு தலித் விரோதி. யார் தலைமை நிலை செயலாளர்? அண்ணன் ஏட்டையா. என்னுடைய ஓட்டுநரே என் டிரைவரே ஒரு அர்ஜென்ட் தான் தெரியுமா? அவரு இப்படி சாப்பாடியே சாப்பிட்டுருக்கேன். அதான் லெட்டஸ் பார்ப்போம். அதாவது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். பார்ப்போம். சரிங்க சார். இது வரைக்கும் உங்க கருத்துக்களை பகிர்ந்து